ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் ஜீன். உங்களோட கம்பெனி ஓனர்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு விசா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் திருப்பி கொடுக்கலன்னா இந்த யுஏஇயில் அது அஃபென்ஸுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அப்படி உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட கம்பெனி ஓனர்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இந்த யுஏஇ லா படி அவங்களுக்கு 20,000 திரம்ஸ் ஃபைனும் ப்ளஸ் அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஜெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களோட பாஸ்போர்ட் உங்கள் கம்பெனி ஓனர்ஸ்ட்டை மாட்டியிருந்துன்னா இந்த யுஏஇ லா படி உங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் பவின். இந்த மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் உங்கள் ஓனர்ஸ் கிட்ட ஹோல்டில் இருக்குதுன்ற பட்சத்தில் அதை நம்ம எப்படி லீகலாக ரெக்கார்ட் பண்ணலான்றத வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் எமரத்தைசேஷனில், தட் மீன்ஸ் மொகரையில் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நியர்பை இருக்கிற தஹசீல் சென்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட்டை உங்கள் ஓனர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கலாம். நம்பர் 2, அட்வொகேட்ஸ் எங்ககிட்ட கேட்டு நீங்கள் உங்களோட லீகல் இஷ்யூஸை கிளியர் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டை எதுக்காக நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட கொடுத்தீங்க, விசா ப்ராசஸ்க்காக கொடுத்து விசா வந்தப்புறம் எவ்வளோ நாளில் உங்கள் பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் பண்ணாமல் எவ்வளோ நாளாக வச்சுட்டு இருக்காங்கன்ற எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்கள் அட்வொகேட்ஸ் ஆனால் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு துபாய் கோர்ட்டில், அதாவது யுஏஇயில் எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு லீகல் மெமராண்டம் போட்டு த்ரூ துபாய் போலீஸை கைட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் உங்கள் ஓனர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரியான லீகல் இஷ்யூஸில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய நமது தமிழ் சொந்தங்கள் டிஸ்பிளேல தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பர்ல எப்போ வேணுமோ எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக எங்கள் சேவைகளுடன் காத்து கொண்டிருக்கிறோம். வணக்கம்.